ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு கர்டன் செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு காமிச்சு தரேன். இது வந்து ஒயர். இந்த ஒயர்னால் நமக்கு வந்து கட்டில் கட்டுற ஒயர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணலாம். சின்ன பீஸ்னால் இவ்வளோ ஒரு முழத்துக்கு நம்ம நீளமாக, ஒரு முழத்தோட கொஞ்சம் நீளமாக அதை கட் பண்ணிக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒன்று செய்கிறத நான் காமிக்கிறேன். இது வந்து கர்டனுக்கு நீங்கள் இப்படி நீளமாக நிறைய நீளமாக செஞ்சு அப்படியே நீளமாக கூட நம்ம தொங்க விடலாம். இல்லை டபிள்யூ ஷேப்பில் நம்ம தொங்க விட்டால் கூட அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கலருக்கு கூட இந்த எல்லோக்கு பதிலாக எல்லோக்கு அடுத்தது ஏதாவது பார்டருக்கு போட்டுக்கலாம். இதில் கூட 2 எல்லோ அந்த மாதிரி பார்டர் சேர்த்து, இல்லை 3 கலரு, இதில் ஒரு 4, இதில் வந்து வேறு கலர், இதில் வேறு கலர், அப்படி நமக்கு எப்படி உங்களுக்கு ஐடியா தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் கலரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி டோரில் இப்படி நீங்கள் தொங்க விட்டு நீளமாக தொங்க விடும்போது அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ புது மாடல் நமக்கு செய்கிறது கொஞ்சம் நம்ம படிச்சுட்டா நமக்கு ஈஸி. அது படப்படப்புன்னு செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காமிச்சு தரேன். இந்த ஒயரை வந்து கையில் இப்படி நீளமாக ஒரு கொஞ்சம் நீளம் வச்சுட்டு இந்த பெருவரலில் இப்படி சுற்றணும். இப்படி பெருவரலில் 2 சுற்றா சுற்றிட்டு இந்த ஒயரை இது உள்ளால ஃபஸ்ட்டு விடணும். விட்டுட்டோமா, அப்புறம் திரும்ப இது உள்ளால விடணும். விட்டுட்டோமா, அப்புறம் அதை சேர்த்து மொத்தமாக அந்த 2 ஒயருக்குள்ளே நம்ம சேர்த்து விட்றோம். விட்டுட்டு கையை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டா போதும். ஃப்ரீயாக விட்டுட்டிங்க, நான் இது கொஞ்சம் சிலப்போ கொஞ்சம் மடங்கி வரோம், அதை நம்ம இப்படி நிமித்துக்கிடலாம். நிமித்து விட்டுட்டு இதை வந்து நம்ம கையில் இப்படி கரெக்டாக பிடிச்சி வச்சிடணும். கொஞ்சம் டைட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த குட்டி ஒயரு எதுலலாம் வருதோ அது மேலே நம்ம விடணும். இந்த ஒயரை விடணும். இப்போ நீங்கள் இப்படி பிடிச்சி வச்சுருக்கீங்கன்னா இப்போ இதில் வருது. அப்படி விட்டாச்சா, அப்படியே பாருங்கள், திரும்ப இது உள்ளால் வருது. இதெல்லாம் விட்டாச்சா, அதை மாதிரி இப்போ நீங்கள் கழட்டிட்டு திரும்ப கூட அது 3 தடவை நமக்கு இது உள்ளால விட மாதிரி இருக்கும். இப்படி இது செஞ்சோன்னா 3. அப்புறம் வந்து இந்த ஒயரை இப்படி எடுத்துட்டு இது உள்ளால நம்ம இப்படி விட்டுட்டு அந்த பக்கமாக வெளியில் எடுக்கணும். இங்கே பாருங்க, அந்த பக்கமாக இப்படி வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்துட்டோமா, திரும்ப இப்படி பார்க்கும்போது 2 ஒயர் சேர்ந்த மாதிரி இருக்கும். என்ன இருக்குல்ல, இந்த 2 ஒயர் சேர்ந்த மாதிரி இருக்கும். இதை மாதிரி இந்த பாருங்கள் இப்படி இருக்குது. அந்த 2 ஒயருக்கு சேர்ந்ததை அப்படி எடுத்து விட்டுட்டு அது உள்ளால் நடுவில் விடணும். இப்படி விட்டு இப்படி எடுக்கணும். இப்படி எடுக்கும்போது அதே மாதிரி அடுத்த பக்கமும் அதே மாதிரி இந்த 2 ஒயர் சேர்ந்துருக்கும். அதை இப்படி நடுவில் விட்டு இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்துட்டு திரும்ப இந்த ஒயர் உள்ளால் விட்டுறணும். விட்டுட்டிங்களா, விட்டுட்டு இந்த ஒயரை வந்து நம்ம இது உள்ளாலே அப்படியே விட்டுக்கிடலாம். உள்ளுக்குள்ளே நம்ம விட்டுட்டோம்னா அது நல்லாயிருக்கும், அப்படியே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இதை வந்து அந்த ஒயருக்குள்ளால் திரும்ப இப்படி மாட்டி நாம் ஒரு சிசரை வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் அந்த ரவுண்டு நம்ம. அப்போ இதை வந்து நம்ம ஒவ்வொன்றா சங்கிலி மாதிரி செய்யணும். இப்போ பாருங்களேன், இதுக்குள்ளால நான் அதை மிக்ஸ் பண்ணி செய்யும்போது இந்த ஒயரை எடுத்து திரும்ப அதே மாதிரி இதுக்குள்ளால நான் எப்படி நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்க்குறேன். இந்த பாருங்கள், இது இப்போ ஒரு ரவுண்டு நான் செய்து வச்சுருக்கோம். அது உள்ளால் இன்னொரு ஒயரை வச்சு பாருங்கள் இப்படி ஜாயின் பண்ணுறது. இப்படி பண்ணி அதே மாதிரி அதை நம்ம ஜாயிண்ட் பண்ணி நம்ம கொண்டு வர பாருங்கள். இதை பண்ணி திரும்பி இதை வந்து இந்த ஒயருக்குள்ளே விட்டு இந்த ஒயருக்குள்ளே விட்டு அப்புறம் இப்படியே நடு ஒயருக்குள்ளே நம்ம கொண்டு வரோம். கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டோன்னா அந்த ஒயரு கரெக்டாக நமக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. கொஞ்சம் கையிலேருந்து ஃப்ரீயாக விட்டுட்டு அதை அப்புறம் நம்ம இப்படி விரலை வச்சு இப்படி டைட் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சி இழுத்து வச்சுக்கிறோம். பாருங்கள், இந்த விரல் இதை வந்து நம்ம அழகாக இப்படி பிடிச்சி வச்சாச்சு. இனி இந்த குட்டி ஒயர் எங்கெல்லாம் வருதோ நம்ம அது மேலே இந்த ஒயரை வைக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, இந்த மாதிரி போடுறோம். 1, அப்புறம் வந்து 2, அப்புறம் வந்து 3. ஏன்னா 3 டைம்ஸ் நம்ம வந்து எப்படி போடுவோம், 3 டைம்ஸ் போடுவோம். போட்டாச்சா, போட்டுட்டு இல்லை கையிலேருந்து கலத்திட்டு இந்த குட்டி ஒயரை நிமித்திட்டு அந்த ஒயருக்குள்ளால் விட்டு நம்ம இப்படி வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுத்துட்டு அந்த ஒரு டபுள் ஒயர் வரோம்னா அதுக்குள்ளால் விட்டு நம்ம வெளியே எடுக்கணும். பாருங்கள், திரும்பி இன்னும் 2 ஒயர் வருது, அது உள்ளால் விட்டு நம்ம வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுக்கிறோமா, வெளியில் எடுத்துட்டு அப்புறம் இதுக்குள்ளே விட்டுட்டு அப்புறம் இந்த குட்டி ஒயருக்குள்ளால் திரும்ப இதை விட்டுக்கிட்டு இதை வந்து நம்ம அப்படியே சுருட்டி நம்ம உள்ளே விட்டுறோம். அந்த இதுக்குள்ளாலேயே நம்ம அப்படி விட்டுறோம். விட்டுட்டா இதை வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ரவுண்டு நம்ம
அதுக்குள்ளே விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு ரவுண்டு ஒரு சுற்று இதுக்குள்ளே இப்படி விட்டுக்கிட்டு இதை வந்து நம்ம அப்படியே நம்ம இதை வந்து இப்படி கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ அடுத்த ரவுண்ட் ஆயாச்சா. இப்போ நான் வந்து என்னோட இதில் சிங்கிள் வந்து எப்படி செய்கிற பாருங்கள். சிங்கிளை வந்து என்ன பாருங்கள், சிங்கிள் வந்து நம்ம இப்படி அதே சிங்கிள் நம்ம எப்படி பண்ணுவோம் இங்கே பாருங்கள். இப்படி ஒன்று இப்படி சுற்றிடும் அப்படி தானே. இப்படி பண்ணி இதை வந்து அப்படியே இந்த விரலுக்குள்ளே விட்டுட்டு திரும்ப அந்த விரலுக்குள்ளே விட்டுட்டு ஒவ்வொரு தான். அப்புறம் மொத்தமாக நம்ம இதில் விடுறோம். மொத்தமாக நம்ம விட்டுட்டு கையை கொஞ்சம் அப்படி ஃப்ரீயாக கையிலேருந்து எடுத்துட்டோம்னா அப்படியே சரியான இந்த ஒரு வயர் மட்டும் கொஞ்சம் மடங்கி வரும். அதை நம்ம இப்படி இப்படி முடிச்சிட்டோம்னா பாருங்கள் இப்படி தான் வரும். இப்படி வருமா. இதை வந்து நம்ம இழுத்து இந்த கையில் வச்சுக்கிடணும். இழுத்து கொஞ்சம் டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு அந்த குட்டி ஒயரு எந்த பக்கம்லாம் வருதோ அது எப்படி வருதோ அது வழியாகவே போகணும். அந்த மாதிரி 3 தடவை நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த பாருங்க, 1 ஒன்றா, அப்புறம் வந்து என்ன இருக்குது 2 அப்புறம் வந்து இந்த 3 தடவை நான் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த குட்டி ஒயரை இப்படி எடுத்துட்டு இதுக்குள்ளால் அதை விடணும். விட்டு அந்த பக்கமாக எடுக்கணும். அந்த பக்கமாக இப்படி எடுத்துட்டு அப்புறம் வந்து இந்த 2 ஒயர் நமக்கு சேர்ந்து வரும். அந்த 2 ஒயரையும் தள்ளி விட்டுட்டு நடுவில் கொண்டு போகணும். இப்போ 2 ஒயர் என்ன பாருங்கள், 2 ஒயர் என்ன இருக்குது, இந்த 2 ஒயரையும் இப்படி தள்ளி விட்டுட்டு நடுவில் கொண்டு வரணும். அதே மாதிரி இங்கே இந்த 2 ஒயர் என்ன இருக்குது, இந்த 2 ஒயரையும் நம்ம தள்ளி விட்டுட்டு நடுவில் இந்த ஒயரை கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்துட்டு அப்புறம் இந்த ஒயருக்குள்ளே நம்ம இதை விடணும். விட்டுட்டோமா. விட்டுட்டு இதை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே சுருட்டி விட்டுக்கிடலாம். ஓகே. விட்டுட்டு இதை வந்து அதை ஒன்று இதுக்குள்ளே அப்படியே நம்ம சொருவி விட்டுக்கிட்டு நம்ம கட் பண்ணிட்டா போகிறோம். அப்படியே நம்ம இதை சொருவி விட்டுட்டு நம்ம சிசர் வச்சு கொஞ்சம் கட் பண்ணி விடலாம். இவ்வளோ நீளமாக நமக்கு தேவையில்லை, கட் பண்ணால் பாருங்கள் இதை மாதிரி வந்துடும். அப்போ இதை வந்து நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணலாம். இப்போ நம்ம முதல்ல இது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இது கூட நான் அடுத்தது ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணுற வீடியோவை நான் இன்னொரு தடவை காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி நம்ம அதுக்குள்ளாலே நம்ம போட்டுட்டு திரும்ப அதே மாதிரி இந்த விரலில் அதே மாதிரி சுற்றி, ஆனால் இதை உள்ளுக்குள்ளே சுற்றி கொண்டு வரோம். கொண்டு வந்து இதை இப்படியே பண்ணி திரும்பவும் அதை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து திரும்ப அதை ஒன்று இது இப்படி விட்டு நம்ம எப்படி ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று செய்தோமோ ஒரு இது செய்தோம்ல அதே மாதிரி தான் நம்ம செய்யணும். அது இங்கே வருங்க, இப்படி கொண்டு வந்துட்டோம்னா அதே மாதிரி தான். நம்ம வந்துட்டா கொஞ்சம் அந்த திரும்பி இருக்க அதே மாதிரி இந்த கட்டை ஒயரை நம்ம இப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா இப்படி பிடிச்சி இப்படி சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த கட்டை சின்ன ஒயர் வந்து எதுலலாம் வருதோ எது உள்ளே வருதோ அதுக்கு மேலே அது வலிக்கு மேலேயே இந்த ஒயரை விடணும். 1 அப்புறம் என்ன ஒன்று வருது 2 3 3 தடவை வரணும். 3 போட்டாச்சா. போட்டுக்கிட்டு கையை எடுத்துட்டு இந்த ஒயரை எடுத்துட்டு இந்த ஒயரை அந்த ஒயருக்குள்ள நடுவுலோடி உள்ளே கொடுக்கணும். இந்த சின்ன ஒயர் இருக்க ஒயரோடு இப்படி வெளிப்பக்கம் எடுத்துட்டு வெளிப்பக்கம் எடுத்தாச்சா. அப்புறம் 2 ஒயர் சேர்ந்து வரும். அதுக்குள்ளே ஒரு ஒயருக்கு தள்ளிட்டு அதை இதை நடுவில் கொடுத்து வெளியில் எடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் அதை அப்படி 2 தடவை அப்படி வெளியில் கொடுத்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்தாச்சா. எடுத்துட்டு இந்த பாருங்கள். அப்புறம் திரும்ப உள்ளே போயிட்டோன்னா இப்படி வந்துடும். வந்தாச்சா. வந்தோடனே இந்த சின்ன உயரக்க மேலே நம்ம இதை கொடுக்குறோம். இதை கொடுத்து உள்ளே இருந்து அப்படியே வெளியில் எடுக்கிறோம். எடுத்து முடிஞ்சு இதை நம்ம உள்ளே சுருட்டி விட்டுடலாம். கொஞ்சம் சுருட்டி விட்டு நமக்கு தேவையில்லைன்னா நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ நீளம் நமக்கு தேவையில்லைன்னா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை உள்ளே விட்டுக்கிடுங்க. உள்ளே விட்டுட்டு இந்த சின்ன ஒயரை நம்ம இதுக்கு மேலே விட்டு நம்ம இது பண்ணிடுறோம், கட் பண்ணிடலாம். ஒரு தடவை மேலே விட்டுட்டு அதை அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். இதை வந்து நமக்கு பெருசாகவும் செய்யலாம். இந்த ரவுண்டை வந்து நம்ம கொஞ்சம் நீளமாக வச்சா கூட நம்ம பெருசாகவும் செய்யலாம். அது உங்களுக்கு உங்கள் கர்டன் எப்படி இருக்கோ பாருங்க. நீங்கள் கலராக செஞ்சு போடுங்க. உங்களுக்கு புரியலைன்னா திருப்பி ஒரு தடவை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு புரியலை, இன்னொரு தடவை நான் கிளியராக எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க. நான் கண்டிப்பாக இன்னொரு தடவை நான் இதை போட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சதை கூட நம்ம வேறு இன்னொரு ஒயரை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம். இந்த குட்டி குட்டியாக இருக்கிறத கூட இப்போ இந்த 2ஐயும் சேர்த்து ஒரு இதாட்டி ஜாயின் பண்ணி அப்படி மாற்றி செஞ்சுக்கலாம். இவங்க இந்த பாருங்க, இந்த குட்டியாக இருக்க கூட இப்படி 2ஐயும் சேர்த்து 1 ஆக்கிடலாம், 3 ஆக்கிடலாம். அது நம்மளோட இது எங்களுக்கு கலர் எல்லாம் நீங்கள் எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம்.